Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த tutorial video பார்க்க போறோம். நம்ம last classல வந்து silk thread வச்சு chain stitch and knotted chain water filling எல்லாம் practice பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வந்து half load stitch னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனா button hole stitch னு சொல்லுவோம். அந்த stitch தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்குமே வந்து நான் ரெண்டு நூல் கண்டுல silk thread எடுத்துர்க்கேன். and இந்த மாதிரி எப்பவுமே silk thread work பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பவுல்லயோ thread போட்டு வச்சிட்டீங்கன்னா அங்கட்டிட்டு ஓடி சிக் ஆகாம இருக்கும். சோ இந்த மாதிரி thread எடுத்துட்டு ரெண்டு thread ஒண்ணா சேர்த்து knot பண்ணியாச்சு. and needle வந்து number 14 யூஸ் பண்றேன். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் பண்றது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு லைன் போட்டுருக்கேன் இல்லையா, இங்க இருந்து லைனோட டவுன் சைடுல இருந்து thread வெளிய எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல இருக்கிற லைன் வரைக்கும் ஒரு லாங் செயின் ஸ்டிட்ச் போடுங்க. போட்டுட்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து அப்படியே அந்த சைடு போவோம் இல்லையா, அப்படி போகாம இந்த thread-ஐ வந்து அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி இழுக்கணும். இப்படி இழுக்க இழுக்க கீழே இருக்கிற thread வந்து ஒரு லாக் மாதிரி இந்த இடத்துல போய் விழுகும். இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கீழே இருக்கிற thread, துணிக்கு கீழே thread இருக்குல்ல, அது கீழே எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த thread மேலே போகும். இங்கே வந்து அகெயின் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், இதுல லாக்கு இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் அடுத்து பக்கத்துலேயே மேலே இங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் அப்படியே இழுக்கணும். நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது அடுத்தடுத்து முன்னாடி போயிட்டே இருப்போம். இது வந்து ரிவர்ஸ் இழுக்கணும். ரிவர்ஸ் இழுத்துட்டு இது வந்து மறுபடியும் கீழே இழுத்தீங்க அப்படின்னா மேலே போகும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம போட்டு செயின் ஸ்டிச்சில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் இழுக்கிறதுன்றது இருக்காது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், அப்படி இல்லைன்னா ஹாஃப் லோட் ஸ்டிச்னு சொல்லுவோம். மறுபடியும் ஒரு லாக் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுக்கும் போது வந்து நீங்கள் இப்படி மேலே தூக்கி இழுக்கக்கூடாது. இப்படி கீழ் வசமாக இப்படி இந்த துணி பக்கத்தில் இப்படி இழுக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா போய் செட் ஆகும் உங்களுக்கு. சில நேரம் வந்து இந்த நூல் வந்து தூக்குன மாதிரி வரும். அது எதனாலனா வந்து நீங்கள் இந்த லாக் போடுறோம் இல்லையா, அந்த லாக் வந்து தூரமாக போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இது கொஞ்சம் லூஸாக விடுறது, டைட்டாக இழுக்காமல் லூஸாக விடுறது, அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நூல் தூக்கும். ஸோ நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இழுத்துட்டு மறுபடியும் கீழே எடுத்தீங்கன்னா மேலே போகும் ஒரு லாக்கு. இந்த லாக்குன்றது வந்து ஜஸ்ட் அதை ஒட்டியே போடுங்க. அந்த இடத்துல நூல் தூக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு லாக் போடுறோம். இப்போ அந்த லாக் போடாமல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மேலே தூக்கும்போது உங்களுக்கு இந்த நூல் வந்து இப்படி தூக்கும். இது வந்து இந்த மாதிரி தூக்கிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு லாக்கை போட்டுட்டு அப்புறம் தான் மேலே போகணும் திரும்ப. இது வந்து க்ளோஸாக அடப்பாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இங்கே ஹோல்ஸ் வருது நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் சாதாரணமாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் ரிவர்ஸ் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாதாரணமாக செயின் ஸ்டிச் போடும்போது அதை நீங்கள் எங்கேயும் டைட் பண்ணி இழுக்கலை. இது வந்து நீங்கள் அதை வந்து ரிவர்ஸில் இழுக்கும் போது இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் ஃப்ரேம் விட்டு கழட்டினக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் தெரியாது. ஃப்ரேம் விட்டு கழட்டினப்புறமும் ஹோல்ஸ் தெரிஞ்சதுன்னா அது தப்பு. ஸோ ஃப்ரேம் விட்டு கழட்டாமல் இந்த மாதிரி போடும்போது லைட்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இழுத்து போடுறோம்ல அப்படின்றப்போ அந்த ஹோல்ஸ் வரதான் செய்யும். அப்படி அதே மாதிரி நீங்கள் க்ளோஸாக போடும்போது இந்த மாதிரி போட்டுகிட்டே போகலாம். அண்ட் இந்த ரிவர்ஸ் இழுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா இது திரும்ப இப்படி இழுக்கும் போது நூல் சிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த மாதிரி இது வந்து க்ளோஸாக போடுறது. இப்போ அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பின்னாடி இழுக்கிறோம் இல்லையா, இழுத்துட்டு அந்த லாக் போட்டுட்டு திரும்ப சைடில் ஒரு குட்டி ஹாரிசான்டலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க. மேலே போயிட்டு ரிவர்ஸ் இழுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக்கு போட்டு மறுபடியும் ஒரு ஹாரிசான்டல் செயின், மறுபடியும் மேலே ரிவர்ஸ் லாக். ஸோ இது வந்து கேப் விட்டு போடுறது. ரெண்டு விதமாகவும் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். நெருக்கமாக போட்டு ஃபில்லிங் மாதிரி யூஸ் பண்ணலாம், கேப் விட்டு விட்டு போட்டு இதையும் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறது இதை வந்து எப்படி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் அதிகமாக ஸ்ட்ரெயிட் லைனில் யூஸ் பண்ண மாட்டோம் தான். பட் ஆனால் எதனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேப்ஸ் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் லீஃபில் எப்படி போடணுங்கிறது சொல்கிறேன். வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பார்த்துட்டோம். அடுத்து வந்து லீஃபில் போடலாம். லீஃபில் போடும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப் போட்டுக்கோங்க. அண்ட் லீஃபோட மிட் பாயிண்ட், அந்த சென்ட்ரல் லைனில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை அதை விட்டு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எப்பவுமே லீஃப் பண்ணும்போது அந்த மாதிரி தான் சொல்லுவேன். என்ன ஸ்டிச் போட்டிங்கனாலும், லவங்கம் ஸ்டிச் போட்டாலும் சரி, இல்லை பீடு வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, மிட் பாயிண்ட்டை விட கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஃப் ஷேப் கொஞ்சம் நல்லா வரும். இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டிப் வரைக்கும், லீஃபோட டிப் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுக்கோங்க. மறுபடியும் சைடில் இந்த லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லீஃபோட ஷேப் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் லீஃப் நீட்டாக வரும். அடுத்து இந்த சைடில் இந்த லைனில், ஸோ இது வந்து டிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி சைட் லைன் இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் மறுபடியும் ஒரு லாக். அதே மாதிரி இந்த சைடு ஆல்டர்னேட்டாக ஒரு தடவை ரைட் சைட் போடணும் அப்படின்னா அடுத்த தடவை லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி போடும்போது நடுவில் கேப் இல்லாமல் அழகாக வரும் ஸ்டிச்சு.
இதே மாதிரி ஃபுல் லீஃப் போடலாம். இந்த லீஃப் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு நான் பார்த்துருக்கிற மிஸ்டேக் என்னென்னா அப்படின்னா, இந்த ரைட் சைடு வருது பார்த்தீங்களா, இந்த சைடு லீஃபோட இந்த சைடில் வந்து பர்ஃபெக்டாக லைன்ஸ் கிராஸாக வந்துடும். இங்கே வரும்போது வந்து ஷேப் மாறி போயிடும். நிறைய பேத்துக்கு நானும் பார்த்துட்டு இந்த சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி வந்துடும். அது வந்து ஒன்றும் இல்லை, மெத்தடில் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்க, பட் ப்ராக்டிஸ் தான் அதுக்கெல்லாம் மெயின் காரணம். ஸோ திரும்ப அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. அண்ட் இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி லீஃபில் பட்டன் ஹோல் போடும்போது இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ், இந்த லைன் வந்து எண்டு வரைக்கும் ஸ்லாண்டிங்காகவே தான் இருக்கணும், ஹாரிசான்டலாக ஆகவே கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாக் வந்து நீங்கள் எங்கே போடுறீங்களோ அதுக்கு அடுத்தாப்புல போடணும். அதே இடத்துல போடாதீங்க, அதை விட்டு தள்ளியும் போடாதீங்க. கரெக்டாக எங்கே லாக் போடுறீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு உங்கள் லாக்கிங்காக இருக்கணும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக போட்டோம் அப்படின்னா வந்து லீஃபோட ஷேப்பு அழகாக வந்துடும் நமக்கு. இந்த லீஃபில் வந்து நடுவில் கேப் எதுவும் இருக்காது, ஃபுல்லாக கவர் ஆகும். இன்னொரு லீஃப் போடுவோம், அதில் வந்து நடுவில் கேப் இருக்கும். அது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஸ்டிச்சை எடுத்து விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நான் ஸ்டிச்சை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த நூலை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சு கலண்டுக்கிட்டே வரும். கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நூலை பிடிக்கணும். அது ஒரு லாக் போட்டோம்ல, அந்த நூலை பிடிக்கணும். அப்போனா தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ செயின் ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்டிச் விட்டுட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது ஈஸி, பட் பட்டன் ஹோலில் ஸ்டிச் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு வருது நமக்கு. ஸோ மறுபடியும் சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நூல் சரியாயிடுச்சு, இதுவும் பிரியலை, சரியாக வந்துடுச்சு. 2 தடவை இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியாயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப பிசராயிடுச்சு, பஞ்சா வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி நாட் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் போயிடுங்க. உட்காந்து அதை போட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அது மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலேருந்து போயிட்டு ஒரு ஸ்டிச்சோட அளவு வருதுல்ல, அதே அளவு தான் நமக்கு எண்டு வரைக்கும் வரும். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ சில பேருக்கு எப்படி வரும்னா வந்து இங்கே வரைக்கும் லாங்காக வரும், அதுக்கப்புறம் போக போக குட்டி ஆகிடுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் வந்து லீஃபோட ஷேப் நீங்கள் கரெக்டாக வரையாது தான். லீஃபோட ஷேப் நல்லா அழகாக உருண்டையாக வரைஞ்சிங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸோட சைஸும் ஒன்று போல் வரும், ஸ்லாண்டிங்கும் கரெக்டாக வரும். இப்போ இதிலே வந்து இன்னொரு மெத்தட், நடுவில் கேப் விடணும்னு சொல்லல அந்த மாதிரி. ஸோ மிட் பாயிண்ட் விட்டு கொஞ்சம் மேலே நெட்டில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டிப் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் லாக், அப்புறம் மறுபடியும் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் லாக். அகெயின் ஒரே சைடு போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடே ஃபுல்லாக முடிச்சிடணும், அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு போடணும். இதில் போடும்போது லாக் வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். நம்ம இதை ஒட்டி போடுங்க, கொஞ்சம் இறக்கி தான் வரும், அது கீழே தான் வரும். அப்போ தான் வந்து ஸ்லாண்டிங் வந்து ஒன்று போல் வரும் நமக்கு. நீங்கள் லாக் வந்து இந்த பக்கம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாயிடும். இந்த எங்கே போட்டிருக்கீங்களோ அதுக்கு கீழே இந்த இடத்துல லாக் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டிச்சஸோட சைஸ் வந்து ஈவனாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ இப்போ ஒரு சைடு முடிச்சுட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு அடுத்த சைட் பண்ணணும். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், சில்க் த்ரெட் ஆரம்பிக்கும் போதேவும் இப்போ 14 நீடல் சொல்லியிருக்கேன் இல்லையா சில்க் த்ரெட் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 13 ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியூலிப்பில் நம்பர் 13 அது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 13 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 14லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சைடு முடிச்சிங்க வந்து நாட் போட்டுட்டேன், முடிச்சிட்டேன். மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சென்டர் இருக்கு இல்லையா, சென்டருக்கு பக்கத்தில் சைடில் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு இங்கே வரைக்கும் இதில் வந்து சென்டரில் ஒரு சின்ன கேப் வரும். நமக்கு ஜர்தோசி வைக்கணும், இல்லை ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்கணும், சுகர் பீட் வைக்கணும் அப்படின்னால இந்த மாதிரி கேப் விட்டு போடலாம். நான் ஜென்ரலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வந்து வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும், அவுட்லைன் எதுவும் இல்லாமல் வெறும் த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், நடுவில் கேப் இல்லாமல் ஃபுல்லாக வர மாதிரி. பட் நமக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும், பீட்ஸ் அண்ட் ஜர்தோசியெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அண்ட் இந்த 2 லீஃபுக்குமே வந்து அவுட்லைன் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து இந்த லீஃபுக்கு எப்பவுமே அவுட்லைன் போட மாட்டேன், இதுக்கு வந்து கொஞ்சம் அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அவுட்லைன் வந்து நான் ஜரியில் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த லீஃப்லையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் சரி அவுட்லைன் கொடுத்து நடுவில் கட்டான பீட்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து அவுட்லைன் கொடுக்காம போடுறது. ஸோ எப்படினாலும் நீங்கள் லீஃப் போடலாம். ரெண்டுமே வந்து ஒரே மெத்தட் தான். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். பட் அந்த ஆல்டர்னேட்டாக போடுறது பாதி போடுறது, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டிச் என்னது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஹோம்ஒர்க் இருக்காது என்னங்கிறது காட்டிடுறேன். ஒரு சின்ன மேங்கோ மோட்டிவ் மாதிரி இது வந்து மேங்கோவோட அவுட்லைன். அந்த மேங்கோக்குள்ளே வந்து ஃபுல்லாக லீஃப் வச்சு ஃபில் பண்ண மாதிரி. இப்போ இந்த மாதிரி லீஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய லீஃப்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதவே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸோட ஒன் சைட் டிசைனாக யூஸ் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி அங்கங்கே புட்டாவாக போட்டிங்கன்னா சாரிக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு லீஃப்லேயும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்றில் வந்து ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றில் வந்து ஒரு சைடு முடிச்சு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி இது குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஹோம்ஒர்க் பிக்சர் வந்து பிளாகில் ஹோம்ஒர்க்குன்ற ஹெட்டிங்கில் இருக்குமா. போன தடவை நிறைய வீடியோ போன அந்த ரோஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தது லாஸ்ட் வீடியோவில், அது வந்து நிறைய பேர் பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க போல. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க்குன்ற ஹெட்டிங்கில் இந்த எல்லா ஹோம்ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும், மோட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சும்மா ஒரு மேங்கோ போட்டுட்டு அதுக்குள்ளே லீஃபாக போட்டுக்கோங்க, வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்தடுத்ததுக்கு பண்ண முடியும். அந்த மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன், வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி ஹோம்ஒர்க் வீடியோஸ் அட்லீஸ்ட் டிசைனிங் வீடியோ கூட ஓகே, டக்கு நோட்டி விட்டு பார்த்துக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க மட்டும்தான் வந்து கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.